வடக்கு தெருவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சந்நிதியோட நுழைவு வாயில் இதுதான். இந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய கதவை பாருங்க. இங்க தூண்ல இந்த விநாயகரை வழிபட்டுட்டு தான் உள்ளார போவாங்க இந்த வழியா வர்றவங்க. இன்னைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு கோயிலை முழுக்க சுத்தி பார்க்க போறோம். வாங்க கோயிலுக்குள்ளார போலாம். இந்த தோப்புக்கு இடையில வட்ட வடிவமா கிணறு அமைச்சிருக்காங்க. அந்த வட்ட வடிவத்துக்குள்ளார ஒரு சின்ன கிணறு இருக்கிற மாதிரி மேலே கட்டி மேலே கிரில் போட்டு வடிவமைச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வெளியில போய் சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. தினமும் காலையிலேயே இங்க வந்துடலாம். சுந்தரபாண்டியன் தான் சோழர்களுக்கு பின்னால ஆட்சி பண்ணியிருக்கான். இந்த கோயில்ல மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தனி சன்னதி இருக்கு. அவங்களுக்கு பள்ளி அறை பூஜை நடக்குது. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த பகுதியை கைப்பற்றியதுனாலையும் இந்த கோயில அவன் இன்னும் நிறைய பகுதிகளை எல்லாம் இங்க கட்டியிருக்கான். இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கோபுரம் வந்து திருவானைக்காவல்ல கிழக்கு கோபுரமா இருக்கு. அந்த கோபுரம் வந்து கிழக்கு தெருல இருக்கு. இவ்வளவு நாள் இந்த கோபுரத்துக்கு உள்ளார வழி வந்து அடைச்சிருந்தாங்க. இப்ப அந்த கதவு திறக்கப்பட்டு ஒரு ஆள் நுழையிற மாதிரியான சின்ன கதவும் திறந்திருக்காங்க. இந்த கிழக்கு கோபுரத்து வழியாவும் மக்கள் வரலாம். இந்த கோபுரத்துக்கு நேரா இருக்கக்கூடிய கோபுரம் தான் குபேரர் கூடிய கோபுரமா நம்ம பாக்குறோம். இங்க ஒரு சிவனும் இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அதிகமா வறட்சியா இருக்கிறதுனால தண்ணியே பார்க்க முடியல. இந்த குளத்துக்கு இடது பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கு. அது ஒரு 4 சதுரத்துல இருக்கிற மாதிரி ஒரு இறக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு சிவன் கோயில். இதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த குபேரலிங்கத்துக்கு பக்கத்துலதான் பாத்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கிற மாதிரி. இதுதான் தெற்கு வாசலா நம்ம பாக்குறோம். 10 நாள் வசந்த ராத்திரின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அம்பாலும் சுவாமி இங்க வந்து வச்சிருப்பாங்க. மக்கள் வந்து சுவாமி அம்பாலையும் வழிபடுவாங்க. இங்க அந்த தெப்பக்குளம் சுத்தி தண்ணி நிரம்பி இருக்கும். இப்ப தண்ணி இல்லை. ஏத்தாப்புலதான் பாத்தீங்கன்னா 100 மண்டபம். இங்க வந்து இப்ப அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப பார்த்திருக்கிறது தான் பாத்தீங்கன்னா பெரிய மண்டபம் மாதிரி ஒரு கலையரங்கம் தான். நவராத்திரி சமயத்துல பிள்ளைங்கள்லாம் பரதநாட்டியம் ஆடுறது, பாட்டு பாடுறது, பட்டிமன்றம் எல்லாமே இங்கதான் நடக்கும். இந்த மண்டபத்துக்கு ஏத்தாப்புலதான் இங்க அக்னி தீர்த்தம் இருக்கு. இந்த திருவானைக்கால் கோயில வந்து கோச்சங்கனான்கிற சோழ மன்னன் தான் கட்டியிருக்காரு. கோச்சங்கனான்கிற சோழ மன்னன் வந்து முன்பிறவியில சிலந்தியா பிறக்கிறாரு. சிலந்தி வந்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்து அது தன்னோட வாயில் உமிழ்நீர்னால அந்த நூல் இலையெல்லாம் பண்ணுது. அது வெயில்ல சிவன் வந்து காயாம இருக்கிறதுக்காக பந்தல் மாதிரி அமைப்பை ஏற்படுத்துது. யானை வந்து நீரை கொண்டு வந்து பூவால அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யறப்ப இந்த சிலந்திக்கு அறிவே இல்லை, இந்த சிவலிங்கத்து மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது, அசுத்தம் பண்ணுதுன்னு சொல்லி அதெல்லாம் களைச்சு போட்டுட்டு
யானை வந்து தன்னோட சிவ பூஜையை தொடருது. இப்படி 2 பேரும் தனித்தனியா வந்து தன்னோட வழிபாடு நடத்துறப்ப ஒரு நாள் 2 பேருமே நேருக்கு நேரா சந்திச்சுறாங்க. சிலந்தி வந்து யானையோட தும்பிக்கை வழியா உள்ள போய் 2 பேருக்கும் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்து முடிவுல 2மே இறந்துடுறாங்க. யானையும் இறந்துருது, சிலந்தி இறந்துருது. யானை வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் ஆயிடுது. சிலந்தி தான் கோச்செங்கணான்ங்கிற சோழ மன்னனா பிறக்கிறத பாக்குறோம். சோழ மன்னனான கோச்செங்கணான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னால அந்த பட்டத்தரசி வந்து ஜோதிடம் பாக்குறாங்க. ஜாதகம் பாக்குறப்ப இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிறந்தா இந்த மன்னன் வந்து இந்த பூ உலகத்தை சிறப்பா ஆழ்வான் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்றாரு. உடனே பட்டத்தரசி ஆகிய செங்கணானோட அம்மா என்ன செய்யறாங்கன்னா தலைகீழா கட்டி தொங்க விட சொல்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பிறக்கணுங்கிறதுக்காக. அவங்க ஜோசியர் குறிப்பிட்ட நேரம் கழிச்சு பிறக்கிறப்ப அந்த மன்னன் வந்து சிவந்த கண்களோட பிறக்கிறதுனால இந்த சோழ மன்னனுக்கு செங்கணான்கிற பேரு. அந்த கொஞ்ச நேரத்துல அம்மா வந்து பிள்ளைய பார்த்த சந்தோஷத்துல நல்ல நேரத்துல பிள்ளைய பெத்தெடுத்த மகிழ்ச்சியில அவங்க இறந்து போயிடுறாங்க. அதனாலதான் இந்த சோழ மன்னன் வந்து செங்கணான், சிவந்த கண்களை உடைய செங்கணான்கிற பேரை பெறுகிறான். யானை குளிக்கிற இடம், அகிலா குளிக்கிறதுக்காக இந்த தொட்டியை நல்லா கட்டியிருக்காங்க. அது குளிக்கிறப்பெல்லாம் தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. அது ரொம்ப ஆட்டம் போட்டு நல்லா குளிக்கும். இது வந்து இந்த நந்தவனம்லாம் பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு முன்னால, ஜம்புகேஸ்வரர் சன்னிதிக்கு முன்னால இருக்கக்கூடிய தோட்டம். அந்த பக்கம் பின்னால ஒரு நந்தவனம், இங்கே ஒரு நந்தவனம் அமைச்சிருக்காங்க.